கர்ணன் அப்படின்னு நம்ம சொன்னாலே அவரோட வள்ளல் தன்மை தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் ஒரு பொய் சொல்லி அதனால சாபம் பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கர்ணனுக்கு வில்வித்தைனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு பரசுராமர் அப்படின்றவரை பற்றி தெரிய வந்துச்சு. அவர் வெறும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை சொல்லி கொடுப்பாரு. அதனால தானும் ஒரு பிராமணன் அப்படின்னு அவர் கையில் போய் சொல்லி வில்வித்தையை கற்றுக்கிட்டாரு. அந்த விஷயம் அவருடைய குரு பரசுராமருக்கு தெரிய வந்துச்சு. உடனே பரசுராமரை அது கோவப்படுத்துச்சு. கர்ணன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டும் அவரோட கோவம் தனியல. அவர் கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. வில்வித்தை அதுல பிரம்மாஸ்திரம்ன்ற ஆயுதத்தை பயன்படுத்தும் போது அதோட வழிமுறை மறந்து போகட்டும், அதுதான் அந்த சாபம். இதனால மனமுடைஞ்சு போன கர்ணன் தன்னோட போர்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. போர்கள்ல போராடி பிரம்மாஸ்திரத்தை மட்டும் பயன்படுத்தாம பல நாடுகளை வெற்றி கொண்டு வந்தாரு. ஆனா இந்த சாபம் அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மரத்தடி நிழல்ல ஓய்வு எடுத்துட்டு இருந்த கர்ணன் தன்னை நோக்கி வந்த மாடு தன்னை கொல்லதான் வருதுன்னு நினைச்சு தான் வில்லை எடுத்து அந்த மாடை கொன்னுட்டாரு. ஆனா அதை பார்த்த பிராமணன் தான் மாடை கொன்னதுக்காக அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. ஒரு முக்கியமான போர்ல அவரோட ரதத்தோட சக்கரம் மண்ணுல புதஞ்சி அவரை தோல்விக்கு வழிவகுக்கும்ன்றது தான் அந்த சாபம். இந்த 2 சாபத்தோட தான் கர்ணன் குருச்சேத்திர போர்ல போர் புரிஞ்சாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த 2 சாபம் தான் அவருடைய தோல்விக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.